श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्ता। श्री गणेशाय नमः। श्री सरस्वत्यै नमः। श्री गुरुभ्यो नमः। सद्गुरु शिरडी साईनाथन सान्निध्यத்தில் ஆச்சாரிய ஸ்ரீ கிரால பரத்வாஜா மாஸ்டர் அவர்களின் ஆசைகளுடன் நாம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு சரித்திரன் வாயிலாக ஸ்ரீகுருவின் மகத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டே வரோம். சென்ற வாரம் நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ஸ்ரீகுருவின் பாதுகை ஆசிரித்தால் நமக்கு வேண்டியது எதுவோ அது நமக்கு வந்தடையும். சத்குருவின் பாதங்களில்தான் சகல தீர்த்தங்கள் உள்ளன அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இதற்கு அவர்களுக்கு செய்கின்ற சேவையில்தான் நமக்கு எப்பொழுதும் அமைதி கிடைக்கும், நம்மில் உள்ள அசாந்தி நீங்கும் என்று தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த குரு சரித்திரையின் சித்தர் நாமதாரகர். இதை படிக்கும் போதோ இல்ல சிரவணம் செய்யும் போதோ நாம் நாமதாரகனா ஆகணும். சித்தர் ஸ்ரீகுரு அப்படின்னா நிருசிம்ம சரஸ்வதி. நாமதாரகன் சித்தர் சொன்ன ஸ்ரீகுரு கதையை கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அவருக்குள்ள இருக்கின்ற ஆர்வம் குறையவே இல்லை, இன்னும் அதிகமாயிடுச்சு. இன்னும் என்ன நடந்தது, ஸ்ரீகுரு என்ன செய்யாரு, இப்பேற்பட்ட லீலைகள் அவர் செய்தார் என்று ஆர்வத்துடன் கேட்க கேட்க சித்தர் கதை மறுபடியும் சொல்ல ஆரம்பிச்சார். தினமும் ஸ்ரீ நிருசிம்ம சரஸ்வதி சங்கமத்துக்கு, பீமா அமரஜா நதி இருக்கு இல்லையா, அங்க சங்கமத்துக்கு மடத்திலிருந்து போவாரு. அங்க போகும்போது அந்த காலத்தில் ஃபுல்லாவே வயல், அங்க வயல்ல வேலை செய்கின்ற பர்வதேசன் அப்படின்ற ஒரு விவசாயி டெய்லி சுவாமி அனுஷ்டானத்துக்கு போகும்போது வரும்போது டெய்லி அவரை தூரத்திலிருந்தே நமஸ்காரம் பண்ணுவாராம். பக்தியுடன் தூரத்திலிருந்து சாமி கிட்ட வந்து நமஸ்காரம் சுவாமி அப்படின்னு சொல்லல, தூரத்திலிருந்தே மிக பக்தியுடன் நமஸ்காரம் செஞ்சுட்டே இருந்தாரு. இப்படி கொஞ்ச நாள் கூட கிடையாது, சில மாதங்கள் ஆனது. இதுவே நம்மளா இருந்தா இவ்வளோ நாள் நமஸ்காரம் வைக்கிறேனே, ஒரு வாட்டி கூட சாமி எழுத்து என்னை பார்க்கவே இல்லையே என்ற ஒரு சின்ன மனசங்கடம் இருக்கும். ஆனா இவருக்கு ஒண்ணுமே இல்லை, தூரத்துல இருந்தே நமஸ்காரம் பண்ணிட்டே இருந்தாரு. ஸ்ரீகுரு அவர் செய்கின்ற நமஸ்காரத்தில் இருக்கின்ற பக்தியும் ஸ்ரத்தையும் கவனிச்சுட்டே இருந்தாராம். டெய்லி சுவாமி எந்த நேரத்துக்கு அனுஷ்டானத்துக்கு சங்கமத்துக்கு போனாரோ அந்த நேரத்துக்கு முன்னாடியே வந்து எதிர்பார்ப்பாரு, வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு. அதே போல நம்ம வீட்டுக்கு யாராவது வராங்க அப்படின்னா 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்காக எதிர்பார்க்கணும். கிளம்பும் போது 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ரெடியா இருக்கணும். அவங்க கிளம்புறாங்க, அவங்களுக்கு என்ன வேணும் எல்லாமே அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். அது கூட வேணாங்க, நம்ம வீட்டுல இருந்து நம்ம பசங்களோ நம்ம கணவரோ இல்லைன்னா அம்மா அப்பாவோ யாராவது வெளியே கிளம்புவாங்க, டெய்லி டியூட்டி கிளம்புவாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடியே 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு தேவையானது எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடணும். அவங்க ஈவினிங் வருவதற்கு முன்னாடியே அவங்களுக்கு என்ன வேணுமோ 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ரெடியா வச்சுக்கணும். ஏன்னா அதுதான் அவங்களுக்கு சந்தோஷம். அச்சா 10 நிமிஷம் அவங்க மேலேயே நம்மளுடைய மனசு இருக்குமா இருக்காதா, அதுக்காக தான் சொல்றாங்க இங்க. அப்பேற்பட்ட ஒரு பக்தி ஸ்ரத்தை பர்வதேசனிடம் இருந்தது. அந்த தவிப்பு எப்ப வருவார் சுவாமி,
எப்ப வருவார் சுவாமி, நமஸ்காரம் வைக்கணுமே அப்படின்னு ஒரு தவிப்பு. அந்த தவிப்பு தான் ஆர்த்தியாக மாறும். அந்த ஆர்த்தி தான் பக்தி. அந்த பக்தியில் இருந்துதான் நமக்கு ஸ்ரத்த வரும். அந்த ஸ்ரத்த இருந்ததுனாலதான் 7 மணிக்கு சுவாமி வரார் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே அவர் எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. பரவாயில்ல, டெய்லி வைக்கிறோமே நமஸ்காரம், ஒரு நாள் வைக்கிறேன்னா என்ன, ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் போனா என்ன அப்படின்னு பர்வதேசர் நினைக்கல. 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே இருந்தார். நான் கூட செஞ்சிருக்கேங்க. ஏன்னா சசங்கம் 7 மணிக்கு தானே ஸ்டார்ட் ஆகும், ஒரு 2 நிமிஷம் தானே லேட்டா போனா என்ன, டெய்லி 7 o'clock முன்னாடியே போறோமே, ஒரு நாள் லேட்டா போனா என்ன அப்படின்னு நினைச்சு நிறைய நாள் நான் லேட்டா ஜாயின் ஆயிடுது கூட இருக்கு. அப்படி பண்ணக்கூடாது. ஒவ்வொரு நாள் இல்ல, ஒரு நொடி கூட நாம் தவறு செய்யக்கூடாது. தவறு ஒரு வாட்டி செஞ்சாலும் தவறுதான், 10 வாட்டி செஞ்சாலும் தவறுதான். சுவாமி ஸ்ரத்தா பக்தி கவனிச்சாரு இல்லையா பர்வதேசன். ஒரு நாள் சுவாமி பர்வதேசனிடம் கேட்கிறாரு, நீ மிக ஸ்ரத்தா பக்தியோட எனக்கு நமஸ்காரம் பண்றியே, உனக்கு என்ன வேண்டும்? இங்க கவனிக்கிற ஒரு விஷயத்த, சுவாமி இவரை பார்க்கவே இல்லை, ஆனாலும் தன்னுடைய பக்தனை கவனிச்சுட்டுதான் இருந்தாரு. புரிஞ்சுக்கணும், பார்க்கல அப்படின்னு விட்டு இல்ல பர்வதேசன். டெய்லி நமஸ்காரம் பண்றதுனால, அந்த ஸ்ரத்தா பக்தி இருந்ததுனால ஸ்ரீகுரு அவரை கவனிச்சார். அந்த கவனிப்பு, கடவுள் நம்மை கவனிக்கிறார் அப்படின்னு நினைக்கும் போது நாம் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும், எவ்வளவு ஜாக்கிரதையா நம்ம பேசணும். நான் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் அவர் கேட்கிறார் அப்படின்னா நம்முடைய வார்த்தை எப்படி இருக்கணும்? சாத்வீகமாக இருக்க வேண்டாமா? என்னுடைய இதயத்தில் அவர் இருக்கார் அப்படின்னும் போது என்னுடைய யோசனைகள் எப்படி இருக்கணும்? அதுக்குதான் சொல்லுவாங்க 18 திங்ஸ் நம்மை கவனிச்சுட்டே இருக்குமா. பஞ்சபூதங்கள், 4 வேதங்கள், சூரியன், சந்திரன், சன் ரைஸ், சன்செட், ராத்திரி, பகல், தர்மம், யமன், ஆன்மா, மொத்தம் 18. இந்த 18 நம்மை கவனிச்சுட்டே இருக்கு அப்படின்னும் போது நாம் எப்படி வேணா அப்படி பேச மாட்டோம். எப்பொழுதுமே கான்சியஸோட இருப்போம். எந்த வேலை செஞ்சாலும் அந்த கான்சியஸ் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்முடைய பார்வை, வாக்கு, நடத்தை, நம்முடைய யோசனை அந்த கடவுளை நோக்கிதான் இருக்கும். கடவுள் என்றால் ஒரு உருவம் கிடையாது, ஞானம். ஞானம் அப்படின்னா என்ன செய்யணும் என்பதை தெரிஞ்சுக்கிட்டு செய்யறது. இப்ப இது 18 சொன்னாங்க, அது 18 கூட நமக்கு வேண்டாம். அதுல ஒன்னே ஒண்ணு லாஸ்ட்ல சொன்னது மனசாட்சி. மனசாட்சி எப்பவுமே நமக்கு கரெக்டானதுதான் சொல்லிட்டே இருக்கும், தவறு சொல்லவே சொல்லாது. எப்பவுமே சரியானது எதுவோ அதுதான் சொல்லும். ஆனா நாம் அந்த மனசாட்சி சொன்னதை கேட்க மாட்டோம். நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. ஆனா இந்த எக்ஸாம்பிள் அடிக்கடி சொல்லுவோம். 5 மணிக்கு எழுந்துக்கணும் அப்படின்னு 5 மணிக்கு அலாரம் வைப்போம். ஆனா அலாரம் அடிச்ச உடனே என்ன பண்ணுவோம், அதை ஆஃப் பண்ணிட்டு 10 நிமிஷம் கழிச்சு எழுந்திப்போம். இங்க ஞானம் அப்படின்னு சொல்றோம். நம்முடைய மனம் என்ன சொல்றது, அந்த 5 மணிக்கு எழுந்துடுன்னு சொல்றது. ஆனா நாம் என்ன பண்றோம், நீ படுத்து தூங்கு, இன்னும் 10 நிமிஷம் இருக்கு, அப்புறம் எழுந்திருக்கலாம். இங்க கான்சியஸ்னஸ், ஞானம் அப்படின்றோம். இந்த 5 மணிக்கு நம்ம அலாரம் வைக்கிறோமே, அதுதான் ஒரு புத்தி, இல்லைன்னா யோசனை. காலையில எந்திரிக்கணும் அப்படின்ற ஒரு யோசனையோட 5 மணிக்கு அலாரம் வைக்கிறோம். அது யோசனை, புத்தி என்று நினைத்தால் நாம் 5 மணிக்கு எந்திரிச்சா என்ன பலன் நாம் பெறுவோம் என்று யோசிக்கிறோம் இல்லையா, அதுதான் ஞானம், அதுதான் கடவுள். அப்பேற்பட்ட ஒரு ஞானத்தோடு, சத்தியத்தோடு, தர்மத்தோடு பர்வதேசன் வாழ்ந்து வந்தார்.
அப்படி வாழ்ந்தால் கண்டிப்பா நமக்கு இந்த இயற்கை துணையாக இருக்கும். அது எப்படிங்க அப்படின்னா, காந்தி மகான் எடுத்துக்கலாம். தண்டி யாத்திரை செய்யும் போது அவர் ஒவ்வொரு ஊரு சென்று அங்க போய் சொன்னாரா, நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு? சொல்லவே இல்லை. ஆனா அந்தந்த ஊர்ல அவருக்கு சப்போர்ட்டா நடந்து வந்தாங்க. அது எப்பவோ நடந்ததுங்க, அது கூட நமக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சா 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய சம்மேளனம், அங்க ஒருத்தரோட சங்கல்பம் கிடையாது, அதில் பார்ட்டிசிபேட் பண்ண, அதுல கலந்து கொண்ட எல்லாரின் சங்கல்பமும் சேர்ந்து அந்த சம்மேளனம் ஒரு மிகச் சிறப்பா நடக்க செஞ்சது இல்லையா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, அங்க சமையல் பண்றாங்க இல்லையா, அவர் ஃபர்ஸ்ட் என்னால முடியாது சார், இவ்வளோ பேருக்கு என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரா. சார் பரவாயில்ல சார், நீங்க பண்ணுங்க, அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், சம்மேளனம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் சார் போய் பார்த்தா அவர் சொல்றாரா, சார் எனக்கே தெரியல சார், ஒவ்வொரு வேலையும் கிட்டத்தட்ட ஒரு 2000 மெம்பர்ஸ்க்கு நான் எப்படி சமைச்சேன்னு அப்படின்னு தெரியல சார். ஒருத்தருக்கு கூட இது இல்ல அது இல்ல ஒரு சின்ன ஒரு டிஃபெக்ட் கூட இல்லாம என்னால செய்ய முடிஞ்சது. இதுக்கு எல்லாமே காரணம் பரத்வாஜா மாஸ்டர் அவர்கள் தான், எல்லாரின் சங்கல்பம் தான் அப்படின்னு சொன்னாரா. பரத்வாஜா மாஸ்டர் அவர்கள் அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட். சூரிய நாராயண் ராவ் அப்படின்ற ஒருத்தர் மாஸ்டர் கிட்ட சார் என்ன காலேஜுக்கு நான் போக மாட்டேன், ஒருத்தர் என்ன நாளைக்கு வந்தா என்ன கத்தியால குத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு, அதனால நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. மாஸ்டர் சொல்றாரு, உனக்கு ஒண்ணும் ஆகாது, நீ கவலைப்படாம போ. ஒரு சாது மேல அடி விழுந்தா அதில் வர பலன் மிக கெட்டதாக இருக்கும், உனக்கு ஒண்ணும் நடக்காது, நீங்க போங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் கிளம்பி வந்துட்டாரு. யார் இவருக்கு தீங்கு செய்யணும் என்று நினைத்தாரோ அவரே சூரியநாராயணன் அவர்களை கூட்டிட்டு போயிட்டு டீ வாங்கி கொடுத்து நல்லா பேசிட்டு அதுக்கப்புறம் அனுப்பிட்டாரு. அப்பேற்பட்ட ஒரு திடமான விசுவாசம் நமக்கு இருக்கணும். 100% கண்டிப்பா நடக்கும், அவ்வளவுதான். இங்க யாரின் ஆற்றல் வேலை செஞ்சது? சூரியநாராயண் அவர்களின் திடமான விசுவாசம் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் இதில் இன்னொன்னு இருக்கு, மாஸ்டர் அவர்களின் ஆற்றல், அவரின் வாக்கு. ஸ்ரீகுரு கேட்டார், கொஞ்ச நாளா பார்த்தார் இல்லையா, அதனால ஸ்ரீகுரு பரவதேசரிடம் கேட்கிறாரு, என்னன்னா உனக்கு என்ன வேணும்? இவரின் பொறுமைக்கு கிடைத்த பரிசு. இத்தனை நாள் எதுவும் இவர் கேட்கவே இல்லை. பரவதேசன் என்ன இத்தனை நாளா நான் நமஸ்காரம் வைக்கிறேனே, அவர் என் பக்கம் பார்க்கவே இல்லையே, என்ன என்கிட்ட பேசவே இல்லையே அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இது கூட அவருக்குள்ள இல்லை. அப்படி இருந்தா கண்டிப்பா மகான்கள் நம்ம கிட்ட பேச மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு எந்த விதமான ஒரு சலனம் இல்லாததுனால சுவாமி கிட்ட உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்ட உடனே, அப்பா இவ்வளோ நாள் கழிச்சு எனக்கு அவகாசம் வந்தது, ஆகையால் சுவாமி எனக்கு ஒன்றும் வேண்டாம், உங்களின் பாதங்கள் எங்களின் வயலில் வைத்தால் போதும் அப்படின்னு சொல்றாரு. இதுவே நானா இருந்தா என்ன சொல்றது, எனக்கு நான் வயல்ல சோளம் போட்டிருக்கேன், அது நல்லா வரணும், எனக்கு காசு நிலையா வரணும் அப்படின்னு கேட்டுப்பேன். ஆனா பரவதேசன் எவ்வளவு விசுவாசம் பாருங்க அவருக்கு. மகான்களின் பாத ஸ்பர்சத்து மேல் அவருக்கு எவ்வளவு நம்பிக்கை. பாதங்கள் பட்டா எனக்கு நன்மை நடக்கும், அவ்வளவுதான். அது என்ன நன்மையோ எனக்கு தெரியாது, அது கொடுக்க வேண்டியது அவரோட பொறுப்பு. அவர் ஏதாவது படிச்சிருக்காரா? இல்லை.
கடவுள் இதெல்லாம் பார்க்கவே மாட்டாருங்க. அவங்க படிச்சாங்களா இல்லையா, அவங்களுக்கு காசு இருக்கா பணம் இருக்கா அப்படி. கடவுள் மேல் நம்பிக்கை இருந்தால் போதும். வந்து சுவாமி கேட்கிறாரு, சரி என்ன போட்டிருக்க அப்படின்னா, நான் சோளம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு இவர் வந்து இப்பதான் அத கதிர் விட்டு வருது பயிர், நீங்க வந்து உங்களின் அமிர்தமான திருஷ்டியால் பார்த்தால் எனக்கு நன்மை நடக்கும், அதுவே எனக்கு போதும் என்று கேட்கிறாரு. அமிர்தமான திருஷ்டி அப்படின்னா அழிக்க முடியாத பார்வை. மிருத திருஷ்டி அப்படின்னா அழிக்கக்கூடிய திருஷ்டி, அது வேண்டாம். அழிவில்லாத ஒரு பார்வை. பாபா சொல்லிருக்காரா இல்லையா, உன்னுடைய திருஷ்டி என்மேல் வைத்தால் என்னுடைய திருஷ்டி நான் உன்மேல் வைத்தேன். அதே போல் பர்வதேசன் சுவாமியிடம் கேட்டார். கேட்ட பிறகு, சுவாமி ஏதோ நான் கூப்பிட்டேன்னு நெக்லெக்ட் பண்ண வேண்டாம், நீங்க வந்து என்னுடைய வயல்ல கால் வச்சுட்டு என்னுடைய பார்வை படணும், நீங்க தான் எங்களின் ரட்சகன் அப்படின்னு இவர் கேட்டார். கேட்ட உடனே சரின்ட்டு சுவாமி பர்வதேசனும் கூட்டிட்டு அங்க வராங்க இங்க வயலுக்கு. சுவாமி அங்க வந்த உடனே என்ன கேட்கிறாரு அப்படின்னா, பர்வதேசா நான் சொல்றத நீ கேட்கிற அப்படின்னா நான் ஒண்ணு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு, ஆனா சொன்ன பிறகு நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சுவாமி கேட்கிறார். அதற்கு பர்வதேசன், சுவாமி உங்களின் வாக்கு நான் மீற மாட்டேன், நீங்க என்ன சொன்னாலும் அது எங்களின் நலனுக்காக தான், எங்களின் நலனை உங்களை விட யாரு பார்ப்பாங்க அப்படின்னு திடமான நம்பிக்கையுடன் கேட்கிறாரு. இருள நலனுக்காக ஃபர்ஸ்ட் சுவாமி என்ன சொன்னாலும் பர்வதேசனுக்கு ஃபர்ஸ்ட் என்ன நம்பிக்கை இருக்கணும், எங்களின் நலனுக்காக தான் சுவாமி சொல்றாரு அப்படின்னா ஒரு திடமான நம்பிக்கை இருந்தாதான் சுவாமியின் கட்டளை கேட்டு அவரால் செய்ய முடியும். இல்லைன்னா என்ன செய்வோம், நமக்கு பிடிச்சா செய்வோம், பிடிக்கலன்னா அதுக்கு செய்யாம இருக்கிறதுக்கு நாம வலியுறுத்தி எடுப்போம், தாக்கு தேடுவோம். அப்படி செய்யல இவர். நம்ம கூட கேட்போம், எனக்கு கஷ்டமா இருக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு. அவங்க சொல்லுவாங்க 108 பிரதட்சணம் பண்ணுங்க, இல்லைன்னா கோயிலுக்கு போங்க அப்படின்னு. 108 பிரதட்சணம் என்னால பண்ண முடியாது, இல்லைன்னா காலையில கொஞ்சம் மத்தியானம் கொஞ்சம் ஈவினிங் கொஞ்சம் பண்ணலாமா அப்படின்னு கேட்போம். கேட்டா அவர் என்ன சொல்றாரோ அதை நம்ம செய்யணும். அப்ப செய்யாம இருக்கிறதுக்கு ஏன் அவர்கிட்ட போய் கேட்கணும்? மேலோட்டமா கேட்க வேண்டியது ஏதோ செஞ்சிடுற, உங்களை விட்டா எங்களுக்கு யாரும் இல்லை அப்படின்றது. ஆனா சொன்ன பிறகு அப்படியே நடிக்க வேண்டியது, உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளிய பேசக்கூடாது. அது பாரதத்துல பார்த்தா நமக்கு தெரியும். சகுனி கௌரவர்கிட்ட இருந்தாங்க, ஆனா அவர்களின் நலனுக்காக இருந்தாங்களா? இல்லை, அவங்க எல்லாமே அழிக்கணும் என்பதற்காக தான் இருந்தாங்க. நமக்குள்ள கூட இருக்காங்க கௌரவர்கள் பாண்டவர்கள், நமக்குள்ள இருக்கின்ற சத்வ குணங்கள் தான் பாண்டவர்கள், ரஜோ தமோ குணங்கள் கௌரவர்கள். அந்த சத்வ குணத்தினால் இந்த கௌரவர்களை நான் அழிக்கணும், அதுதான் பாரதத்துல சொல்றது. அப்படி மேலோட்டமா நாம் ஒண்ணு வச்சுக்கிட்டு உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டே மேலோட்டமா பேசக்கூடாது. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் நடிக்க கூடாது. லௌகீகத்துல எப்படி வேணா இருக்கலாம், ஆனா ஆன்மீகத்தில் கண்டிப்பா அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் சொன்னோம் 18 திங்ஸ் வந்து நம்ம கவனிச்சுட்டே இருக்கோம் அப்படின்னு. அப்படின்னா கடவுள் நம்மை கவனிச்சுட்டே இருப்பாரு. சுவாமி சொன்ன உடனே பர்வதேசன் என்ன சொல்றாரு, சரி சாமி நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு எந்த விதமான வேற யோசனையும் இல்லை,
எங்களை நலனுக்காக தான் நீங்க சொல்றீங்க. ஆகையால் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்கிறேன். கடவுள்கிட்ட நம்முடைய கடிவாளம் கொடுத்தாச்சு. அப்படின்னா நமக்கு எது நன்மையோ அவரே நமக்கு கொடுப்பார். அப்படி இல்லாம சின்ன ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருந்தா கூட கண்டிப்பா நமக்கு பலன் வராது. சங்கராச்சாரியர் கதை எடுத்துக்கலாம். பத்மபாதர். சங்கராச்சாரியர் ஆறுக்கு இந்த பக்கம் சங்கராச்சாரியர் இருப்பாரு, அந்த பக்கம் பத்மபாதர் இருப்பாரு. சங்கராச்சாரியர் கூப்பிட்ட உடனே அவர் எந்த விதமான யோசனையும் அவருக்கு இல்லை. இதுக்குள்ள எப்படி வரணும், தண்ணி இருக்கே சுத்திட்டு வரணுமா, இல்லைன்னா நீந்துட்டு வரணுமா, இல்லைன்னா படகுல வரணுமா, எந்த விதமான யோசனை இல்லை. சுவாமி கூப்பிட்டா நான் போடணும் அப்படின்னு அவர் நடக்க நடக்க அவருக்கு சப்போர்ட்டா லோட்டஸ் வந்தது, பத்மங்கள். அதனால்தான் அவரின் பேர் பத்மபாதன். அப்பேற்பட்ட ஒரு விசுவாசம் இருந்ததனால் அவருக்கு அப்பேற்பட்ட ஒரு பலன் வந்தது. அப்பேற்பட்ட விசுவாசம் நமக்கு இருந்தால் நமக்கும் கண்டிப்பா பலன் வரும். இவர் சொன்னார் இல்லையா, குருவின் கட்டளைக்கு வேற எந்த விதமான யோசனை எனக்கு இல்லை. அவர் சொன்னாரு, செய்யணுமா வேண்டாமா, செஞ்சால் என்ன வரும், பலன் வருமா வராதா என்ற எந்த விதமான யோசனையும் அவருக்கு இல்லை. அவர் சொன்னார், நான் செய்யறேன், என்னுடைய திருப்திக்காக, மன திருப்திக்காக நான் செய்யணும், அவ்வளவுதான். ஏன்னா எங்களின் நலனுக்காக தான் அவர் சொல்றாரு அப்படின்னு இவர் சொல்லிட்டாரு. அதற்கு சுவாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய வாக்கின் மேல் நம்பிக்கை வை. மத்தியானம் நான் இந்த பக்கம் வரும்போது நீ அறுவடை முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி கிளம்பிட்டாரு. இவருக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. யார் என்ன நினைச்சாலும் இவருக்கு கவலையும் இல்லை. இவருடைய குறிக்கோள் என்ன, குருவின் கட்டளை கேட்டு நடக்கணும், அவ்வளவுதான். இவர் ஃபர்ஸ்ட் எங்க அங்க போனாரு, ஏன்னா அவர் குத்தகைக்கு எடுத்திருக்காரு. அதனால அந்த எஜமானர் கிட்ட போயிட்டு, நான் அறுவடை பண்ணணும், நீங்க அனுமதி கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட அனுமதி பெற்று, அதுக்கப்புறம் கூலிக்கு ஆட்களை கூட்டிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அந்த ஆட்களுக்கு காசு வந்தா போதும், கூலி வந்தா போதும் இல்ல, அவங்களும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது எல்லாமே அவரின் மனைவிக்கு தெரிஞ்சிருச்சு. கதிர் விட்டு அறுவடைக்கு வரும் நேரம், அந்த பயிர் அந்த நேரத்துல ஃபுல்லா அறுவடை பண்ணிட்டா வேஸ்ட் ஆயிடும் இல்லையா. அதனால அவரின் மனைவி என்ன பண்றாங்கன்னா, அந்த எஜமானர் கிட்ட போயிட்டு அழுதுட்டே சொல்றாங்க, இந்த மாதிரி அவர் பண்றாரு, கொஞ்சம் தடுத்துங்க அப்படின்னு. எனக்கு தெரியாதுமா, அவரு எனக்கு குத்தகைக்கு தானியம் கொடுக்குறேன் அப்படின்ட்டாரு, அதனால நான் ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்ட்டாங்க. அந்த ஒரு நாட்டாம கிட்ட போனாலும் அவரும் அதே பதில் சொல்றாரு. இந்த அம்மாவால ஒன்னும் பண்ண முடியல, கம்மன் இருந்துட்டாங்க. ஆனா இவர் பர்வதேசன் எந்த விதமான ஒரு பயம் இல்லாமல் அசராம குரு என்ன சொன்னாரோ அதன்படி அந்த அறுவடை பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சிட்டு சுவாமிக்காக எதிர்பார்த்துட்டே இருக்காரு. சுவாமி மத்தியானம் ஆச்சு, அவர் வராரு. வந்து பார்த்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் சும்மா தானே சொன்னேன், நீயே ஃபுல்லா அறுவடை பண்ணிட்ட, நீ எப்படி உனக்கு சாப்பாடு, எஜமானருக்கு எப்படி நீ குத்தகை கொடுப்ப அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளோ நேரம் திடமான விசுவாசம் இருந்தா கூட இந்த வார்த்தை சொன்னா கண்டிப்பா கொஞ்சம் ஜர்க்காகும். ஆனா இவருக்கு எந்த விதமான பயமும் இல்லவே இல்லை. பர்வதேசனுக்கு எனக்கு தெரியாது, எனக்கு ஆதாரம் உங்களின் வாக்கு, அந்த வாக்குதான் ஸ்ரீராம ரக்ஷை, நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன பயம் அப்படின்னு இவர் சொல்லிட்டாரு. இதே மாதிரி சாய் திருவிளையாடல இருக்கு.
காக்கா தீக்ஷித் ஒரு வாட்டி பாம்பேல ஏதோ ஒரு லேண்ட் வித்துட்டு ஃபுல்லா காசு ஒரு பாக்ஸ்ல போட்டு எடுத்துட்டு வந்து சுவாமிக்கு பாபா கிட்ட வச்சுட்டு, பாபா இது உங்களின் காசு அப்படின்னு சொன்ன உடனே பாபா என்ன பண்ணுவாருன்னா 1 மணி நேரத்துல அதுல இருக்கின்ற ஃபுல் பணத்தையும் தட்சிணையா எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துருவாரு. கொடுக்கும்போது தீக்ஷித் முகத்துல எந்த விதமான ஒரு பாவனையும் இல்லை. ஐயா நான் கொடுத்தேனே, எனக்கு கொடுக்காம எல்லாருக்கும் கொடுத்துறாரு அப்படின்ற ஒரு சின்ன ஒரு பாவனை கூட இல்லை. அதனால்தான் பாபாவுக்கு தீக்ஷித் ரொம்ப பிடிக்கும். இது எல்லாம் சொன்ன உடனே நமக்கு ஒண்ணு தோணும், இதெல்லாம் நமக்கு கிடையாதுங்க, திடமான நம்பிக்கை யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு அப்படின்னு நம்ம தப்பிச்சுக்கலாம். இப்படி பெரிய பெரிய விஷயங்கள் நமக்கு எதுவும் சொல்லவே இல்லை மாஸ்டர் அவர்கள். ஒரு சின்ன விஷயம், கோவிலுக்கு தேங்காய் எடுத்துட்டு போவோம், தேங்காய் பூப்பெல்லாம் எடுத்துட்டு போவோம். தேங்காய் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம விட்டுடுவோமா? விடமாட்டோம். ஐயரே அது என்னோட தேங்காய் கிடையாது, அங்க இருக்கே பெருசா இருக்கே அதுதான் என்னோட தேங்காய், அடம் பிடிச்சி வாங்கிட்டு வந்துட்டு வந்துட்டோம். நீங்க என்ன சொல்ற வர, நம்ம கொடுத்துட்டோம், பாபாவுக்கு கொடுத்தாச்சு, நைவேத்தியம் பண்ணியாச்சு, அவர் என்ன கொடுக்கிறாரோ அதுதான் நமக்கு பிரசாதம். அப்படி இல்லாம நம்ம என்ன கொடுத்தோமோ அதுதான் வேணும் அப்படின்றது ஒரு முட்டாள்தனம் தானே. அப்படி இல்லை, என்ன நம்ம வந்து சுவாமிக்கு கொடுக்குறோம், எதுவுமே கொடுக்காம நம்ம மட்டும் அப்பேற்பட்ட ஒரு பலன் நமக்கு வேணும். மாஸ்டர் அவர்களுக்கு செகண்ட்ல ஒரு சின்ன ஒரு குழந்தை 3 daysலயோ என்னவோ இறந்து விடும். அப்போ மாஸ்டர் ஒரு வார்த்தை சொல்வாரு. ஒருவருக்கு பி சுப்பராமையா அவர்களுக்கு நினைக்கிறேன், அவர்களுக்கு லெட்டர் எழுதுவாரு. இந்த குழந்தை மறைந்தது பாபாவின் அனுகிரகம்தான், எனக்கு எது நன்மையோ அவருக்கு தெரியும், அதன்படிதான் நடந்தது. ஆனால் அம்மாவும் எந்த விதமான ஒரு கஷ்டமும் இல்லை, கஷ்டப்படவே இல்லை. எனக்கு குழந்தைக்கு என்ன இருந்தோம் அதை தீர்த்து வச்சுட்டாரு அப்படின்னு தான் சொன்னாங்க. வேதம்மாவும் எந்த விதமான பாபா இப்ப செஞ்சிட்டாரு அப்படின்னு கேட்கவே இல்லை. இதே மாதிரி எல்லாரும் சாய் பந்துக்கள் அனைவரும் இருந்தா எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு எழுதுவாரு. எனக்கு தோணுச்சு, ஓ அப்படி யாராவது மறைந்தால்தான் நம்ம கவலைப்படாம இருக்கணும் போல இருக்கு, துக்கம் படாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அது அப்படி கிடையாது. அது எவ்வளவு பெரிய விஷயம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு மனுஷன் இல்லை அப்படின்னா எவ்வளவு பெரிய இழப்பு. அப்பேற்பட்ட ஒரு இழப்பு அவர் தாங்கிட்டார். அது கொடாலி இருக்கு இல்லையா, அதுல வெட்டினா எவ்வளவு வெட்டு பெருசா இருக்கும் அப்படின்னு நினைச்சா நமக்கு வருகின்ற கஷ்டங்கள் ஒரு சின்ன குண்டூசியால் குத்துனா எவ்வளவு வலிக்கும், அவ்வளவுதான். அதுக்கே நம்ம என்ன பண்றோம், ரொம்ப கவலைப்படுறோம். பாஷா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் எனக்கு பாபா இருக்கார் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது, இருக்கு. அதே போல் நீங்களும் சின்ன கஷ்டத்தை கூட கவலைப்படக்கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்பேற்பட்ட ஒரு திடமான நம்பிக்கை இருந்ததுனால பரவதேசம் என்ன பண்றாரு, ஒண்ணுமே ரியாக்ட் பண்ணவே இல்லை. சுவாமி சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. சொல்லிட்டாரு இல்லையா, உனக்கு அப்பேற்பட்ட ஒரு திடமான நம்பிக்கை இருந்தா நன்மையே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி கிளம்பிட்டாரு. போற வரைக்கும் சுவாமி தென்பட்ட வரைக்கும் பார்த்துட்டே இருந்தாரு. மனம் முழுக்க சுவாமி தான். சுவாமி இருக்கும்போது வேற எந்த விதமான தீய எண்ணங்களும் வரலை, கவலையும் வரலை. நான் இப்படி செஞ்சுட்டேனே, அறுவடை பண்ணிட்டேனே, இன்னொரு 1 மாசத்துல வந்துடுமே, கை கெட்டது வாய் கெட்டாம போச்சு அப்படின்னு ஒரு சின்ன யோசனை கூட அவருக்கு இல்லை. அப்படின்னா பரவதேசன் மனம் முழுக்க சுவாமி தான் இருக்கார், எனக்கு நன்மை நடக்கும் அவ்வளவுதான். முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வரும்போது பார்த்தவங்க பாக்குறவங்களை எல்லாமே
இவரோட பைத்தியக்காரன், யாரோ ஒரு சாமியார் சொன்னதுனால இந்த மாதிரி செஞ்சுட்டார் அப்படின்னு குத்தி குத்தி பேசிட்டே இருந்தாரு. நம்ம கூட செய்வோங்க இந்த மாதிரி வேலை. இப்ப அறுவடை பண்ணா யாருக்கு நஷ்டம்? பரவதேசனுக்கு நஷ்டம். இவங்களுக்கு எல்லாமே ஏதாவது நஷ்டம் இருக்கா? இல்லை. ஆனாலும் இருக்கிறவங்களுக்கு கஷ்டம். அவர் இப்படி செஞ்சுட்டாரு பைத்தியக்காரன் அப்படின்னு. நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கோம் இல்லையா? ஏதாவது நடந்தா நம்ம கூட தெரியாமலேயே குத்தி பேசுவோம். அப்படி பேசக்கூடாது. இப்பேற்பட்ட ஒரு நிகழ்ச்சி நமக்கு நடந்தால் நாம் எவ்விதமாக நடந்து கொள்ளணும் என்று நமக்கு இங்க ஸ்ரீகுரு சொல்றாரு. இங்க பக்தி, அவரின் பக்தி. இங்க நாம ஒரு கதையாக சொல்லிட்டா 3 வாக்கியங்கள்ல முடிஞ்சிடும். பரவதேசன் சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணாரு, சுவாமி அறுவடை பண்ண சொன்னாரு, பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் சுவாமி மறுபடியும் பயிர் வர வச்சிட்டாரு, சுவாமி அனுகிரகம் பண்ணிட்டாரு. ஆனா அதிலிருந்து நமக்கு என்ன சொல்ல வராரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் பக்தி. உள்வாங்கிறது தான் பக்தி, தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம். ஃபர்ஸ்டே சொன்னோம், ஞானத்தோடு பயணிக்கணும். பக்தி ஞானம் இந்த இரண்டுமே இருந்தாதான் ஒரு மனிதன் நல்வழியில் வாழ முடியும். இது இரண்டுமே பரவதேசனிடம் இருக்கு. அவர்தான் எனக்கு ரட்சகன். வீட்டுக்கு வந்த உடனே மனைவியின் சண்டை. அதுக்கு பரவதேசன் சொல்றாரு, குருவே நமக்கு காமதேனு போல் கிடைச்சிருக்காரு. அவரின் வாக்குதான் நமக்கு ஆதாரம். அவர் நினைத்தால் நமக்கு கெடுதல் நடக்காது. அவர் சொன்னார், நான் அறுவடை பண்ணிட்டேன். அதனால் அவரின் வாக்குதான் நமக்கு ஸ்ரீராம ரட்சை அப்படின்னு இவர் சொல்லிட்டாரு. காமதேனு போல் கிடைச்சாரு அப்படின்னா நமக்கு கேட்ட உடனே காமதேனு கொடுக்கும். ஆனா ஸ்ரீகுரு அதற்கும் மேல நமக்கு என்ன நன்மையோ அதுவே அவர் கொடுப்பார். கடவுள் சர்வ வியாபகன், சர்வ சமர்த்தன், சர்வஜன் என்று நினைக்கும் போது நமக்கு என்ன தேவையோ அவருக்கு தெரியாது. நம்முடைய தாய் தந்தை விட அவர் மேலானவர். ஏன்னா நம்முடைய தேவை அவருக்கு தெரியும். ஆகையால் அவர் பரம்பொருள். அவரின் கருணை இருந்தால் நாம் ஆனந்தமாக ஆள முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதே போலதான் நமக்கு சாய் மாஸ்டர் கிடைச்சிருக்காரு. நம்ம ஏதாவது கேட்கிறோமா? நமக்கு எந்த சமயத்தில் என்ன வேண்டுமோ அவர் பார்த்து செஞ்சு கொடுக்கிறாரா இல்லையா? ஆனா அப்பேற்பட்ட பரவதேசனிடம் இருக்கின்ற அப்பேற்பட்ட ஒரு திடமான நம்பிக்கை நமக்கு இருக்கா? தெரியல. அதுக்கப்புறம் இவர் அறுவடை பண்ணிட்டாரு இல்லையா இவரு. அது மார்கழி மாசம். மார்கழி மாசத்துல மழை பெய்யாது. ஆனா அந்த வாட்டி மழை வந்தது. மழை வந்ததுனால் இருக்கின்ற பயிர் ஃபுல்லாவே நாஸ்தி ஆயிடுச்சு. ஆனா இவர் கட் பண்ணிட்டாரு இல்லையா, அறுவடை பண்ணிட்டாரு இல்லையா, அதனால இவருக்கு மறுபடியும் வர ஆரம்பிச்சிருச்சு. அது பார்த்த உடனே மனைவிக்கு ஒரே சந்தோஷம். உடனே கடவுள்கிட்ட போயிட்டு, நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், உங்களையும் தப்பா பேசிட்டேன், சுவாமியும் தப்பா பேசிட்டேன், நம்ம மேல் சுவாமிக்கு எவ்வளவு கருணை, நம்ம அவர்கிட்ட போலாம் அப்படின்னு 2 பேரும் சுவாமி கிட்ட கிளப்புறாரு. சுவாமி கிட்ட போயிட்டு பரவதேசம் சொல்றாரு, அமிர்தம் போல் இருக்கின்ற உங்களின் வாக்கு எல்லாரும் கேட்க தக்கவை அப்படின்னா நான் மட்டும் கேட்கால் போதாது, எல்லாரும் கடைபிடிக்கணும், எல்லாரும் கேட்கணும். ஏன்னா மகான்கள் எல்லாருமே மேன்மை அடையணும் என்றுதான் அவங்களின் தவிப்பு இருக்கும். யாருக்கு எப்ப என்ன வேணுமோ அவருக்கு தெரியும். அதுக்காக தான் இவர் சொல்றாரு, நமக்கு ஒரு பரம்பொருள் மாதிரி அவர் உருவத்துல நமக்கு கிடைச்சிருக்காரு, கண்டிப்பா அவங்கள நாம் விட்டுடக்கூடாது அப்படின்னு. அவரின் பார்வை பட்டால் பாவங்களும்
நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தாஜுதீன் பாபா சொல்வாரா, பாவிகள் எல்லாமே இங்கிட்ட வாங்க, புண்ணியம் செஞ்சவங்க எல்லாமே போயிடுங்க அப்படின்னு. ஏன் அப்படி சொன்னாரு? அப்படி நடக்குமா என்ன? நம்ம வீட்டுல 4 பசங்க இருப்பாங்க. அதுல ஒருத்தர் கொஞ்சம் திறமை இல்லாம இருந்தா, கொஞ்சம் ஸ்டடீஸ்ல பின்னோக்கி இருந்தா, அவன் மேல நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம அவரை 4 பேரோட சமமா அவனை கொண்டு வரணும். அதனால நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாவே அவர் மேலதான் இருக்கும். அதே போல் நமக்கே அப்படி இருந்தா எல்லாருக்கும் தந்தையான அந்த கடவுளுக்கு இருக்காதா? இருக்கும். மனைவி பரவதேசன் மனைவி சுவாமி கிட்ட நீங்க தான் எங்களுக்கு துணை, நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேக்குறோம் அப்படின்னு காலை பிடிச்சி மன்னிப்பு கேக்குறாங்க. சுவாமிக்கு கோபம் வரல. நீ அப்ப என்ன திட்டினியே, என்ன தப்பா பேசினியே, நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஏன்னா அவங்களுக்கு கோபமே வராது. கோபம் வரும் மாதிரி அவங்க காமிப்பாங்க, அவ்வளவுதான். கோபமே வராது. கடவுள் அன்பின் கடல். நம்முடைய தாய் தந்தை விட அவர் மேலானவர். இங்க வயல்ல பயிர் நிறைய வந்தது, டபுளா வந்தது. அதனால தன்னுடைய எஜமானுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு இன்னும் மிச்சம் இருக்கு. எல்லாமே அவரே வச்சுக்கல. என்ன பண்ணாரு? பயிர் எல்லாமே நாசம் ஆயிடுச்சு இல்லையா, அந்த ஊர்ல எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தாராம். இப்பேற்பட்ட ஒரு சம்ஸ்காரம் யாரால வந்தது? சுவாமி சந்நிதியில் இருந்ததனால், அவர் மேல் இருக்கின்ற திடமான விசுவாசத்தினால் வந்தது. திருக்குறள் ஒண்ணு இருக்கு, தாலாற்ற தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்த பொருட்டு. இதுக்கு பொருள் என்னன்னா, தான் சம்பாதித்த செல்வத்தை சேர்த்து வைத்து இன்பம் அனுபவிப்பதே வாழ்க்கை அல்ல, அதை உதவி செய்ய பயன்படுத்துவதே உத்தமமான அறம். இந்த வாரம் நாம் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்ன? 5 விஷயங்கள். முதல்ல, குருவின் கட்டளையை கடைபிடிக்கணும். குருவின் கட்டளை தான் நமக்கு ஸ்ரீராம ரக்ஷன். நாம் பார்க்கவே இல்லை என்றாலும் நம்மை அந்த கடவுள், தந்தையான அந்த கடவுள் நம்மை கவனிச்சுட்டே இருப்பாரு. நம்முடைய திடமான விசுவாசத்துக்கேற்ற பலனை நமக்கு அவர் கொடுப்பார். தன்னலமின்றி நாம் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும். இந்த 5 விஷயங்களை நமக்கு தந்த பரத்வாஜா மாஸ்டர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டே ஸ்வஸ்தி. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு பரத்வாஜ் மகாராஜ் கி ஜெய். குருதேவ தத்தா.